जगन्नाथ बलदेव सुपुत्र हमारा निकर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभुनम जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्री पुरबादी महाराज कर्णम इन गुरुनाथ कर्णम தொடர்ந்து நம்ம பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து அனைத்து புத்தகம் வடிவன பணிவாக வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மதே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, நிறைய இடத்துல வெள்ளத்தில் நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே பிரணி நிறைய இடத்துல லைஃப்லாம் போடுறாங்க. விடிக்கால 3 மணி 4 மணிக்கு பாம்புலாம் வந்து ஓடிக்கிறது வீட்டுக்குள்ளே. புளி கிளாந்தானில் வந்து புளி குட்டியும் வந்து சாப்பிட்றது இல்லை. அது வந்து எங்கே ஷெல்டர் கிடைக்கும், எங்கே அடைக்கலம் தேடி வருது, நடந்து வருது. எல்லா மக்களுக்காகவும் நம்ம வந்து ஒரு வாட்டி ஹரிகிருஷ்ணன் வந்து சொல்லிக்குவோம். எல்லோரும் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி, எந்த ரிலீஜன் எந்த மதமாக இருந்தாலும் பகவானுடைய குழந்தைகள் தான் எல்லாரும் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வாட்டி ஹரிகிருஷ்ண மாதம் சொல்லி பார்க்க முடியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஜெகநாத பலன் சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6 chapter 6 text ஸ்னேகமதி 27 yes பதம் 27. ரெடி நவீன்? ஏவம் கிருஷ்ணா மதே பிரம்மன் நாசக்தஸ்யா மலத்மனா கால பரதுரா பூத் காலே தடி சௌதமணி யதா ஏவம் கிருஷ்ணா மதே பிரம்மன் நாசக்தஸ்யா மலத்மனஹ கால பிராதுரா புத்கலே தடித் சௌதாமணி யதஹ. நவீன் பிரபு. ஏவம் கிருஷ்ணா மதே பிரம்மன் நாசக்தஸ்ய மலாத்மனஹ கால பிரதுர பூத்காலே தடித் சௌதாமணி யதா. பணிப்பு படிக்கிறீங்களா ப்ரோ? இல்லையா மதஜி? கேசவகாந்த மதஜி ஸ்லோகா. ஏவம் கிருஷ்ணா மதே பிரம்மன் நாசக்தஸ்ய மலாத்மனா கால பராதுர்புத்காலே தடி சௌதாமணி யதா. டெக்ஸ்ட் 27 புரிஞ்சா மாதாஜி? ஏவம் இவ்வாறாக கிருஷ்ணமதே கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் முழுமையாக ஆழ்ந்துள்ள ஒருவர் பிரம்மன் வியாசதேவரே இல்லை அகஸ்தஸ்ய பற்று கொண்டுள்ளவரின் அமல ஆத்மனா எல்லா பௌதிக அழுக்குகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டுள்ள ஒருவரின் கால மரணம் பிராதுராபுத் காணப்படக்கூடிய காலே காலப்போக்கில் தடித் மின்னல் சௌதாமணி வெளிச்சமாக்கும் யதா உள்ளது உள்ளபடி. மொழிபெயர்ப்பு. எனவே
பிராமணரான வியாசதேவரே கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் முழுமையாக நான் ஆழ்ந்திருந்ததால் என்னிடம் எவ்விதமான பற்றும் இருக்கவில்லை. இவ்வாறு எல்லா பௌதிக கலங்கங்களில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்த நான் மின்னலும் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் தோன்றுவதைப் போல் கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போதே காலப்போக்கில் எனக்கு மரணமும் சம்பவித்தது. ஸ்னேகமதி. And so, O Brahmana Vyasadeva, in due course of time, I, who was fully absorbed in thinking of Krishna and who therefore had no attachment, being completely free from all material tastes, met the death as the lightning and illumination occurs during its. தேங்க்யூ மாதாஜி. ஏஷி பக்தி விதான சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் புலூர் கி ஜெய். கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் முழுமையாக ஆழ்ந்திருப்பது என்பது பௌதிக அழுக்குகளை அல்லது ஆசைகளை களைவதாகும். பெரிய பணக்காரன் அற்பமான பொருளில் ஆசையை வளர்த்து கொள்ள மாட்டான். அதுபோலவே நித்திய தன்மையும் பூர்ண அறிவும் ஆனந்தமும் கொண்ட வாழ்வை உடையதான ஆன்மீக உலகிற்கு செல்லும் உறுதியளிக்கப்பட்ட பகவத் பக்தரும் கூட சாதாரண பௌதிக பொருட்களில் ஆசை கொள்வதில்லை. ஏனெனில் இப்பொருட்கள் உண்மையான பொருட்களின் நிலையை போன்றவை என்பதையும் இவற்றில் நிரந்தரமான நன்மை கிடையாது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இதுவே ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்குள்ள அறிகுறியாகும். மேலும் காலப்போக்கில் தூய பக்தர் ஒருவர் தம்மை முழுமையாக தயார்படுத்தி கொள்ளும் பொழுது திடீரென்று உடல் மாற்றம் ஏற்படுகிறது. இது பொதுவாக மரணம் என்று அழைக்கப்படுகிறது. தூய பக்தருக்கு இத்தகைய மாற்றம் மின்னலை போல் நிகழ்கின்றது. அதே நேரத்தில் வெளிச்சமும் பின்தொடர்கிறது. அதாவது பக்தர் ஒருவர் தமது பௌதிக உடலை கைவிடும் அதே சமயத்தில் பகவானின் விருப்பத்தால் ஓர் ஆன்மீக உடலை பெறுகிறார். பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு நெருப்பாக மாறி விடுவதைப் போலவே மரணத்திற்கு முன்பே தூய பக்தரின் உடல் ஆன்மீகமாக மாறப்படுவதால் அவரிடம் எந்த பௌதிக பற்றுதலும் இருப்பதில்லை. ஏவம் கிருஷ்ண மதே பிரம்ம நாசக்தஷா மலத்மன கால பராதுரபுத் காலே தடிச்சௌதாமணி யதா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கைத்தறி ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே, இங்கே வந்து யார் பேசுகிறா? இப்போ ரவி பிரபு நாரதனுக்கு யார் பிரபு? எஸ். ஓகே, சரி. ஸ்லோகத்துக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் ஃபோன் எதுவும் பார்க்கக்கூடாது. முக்கியமான கேள்வி, இன்னைக்கு என்ன தினம்? நவீன் ப்ரோ, இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு தினம். வாட் இஸ் தேட்? ஏன் அடுத்த வாரம், அடுத்த மாதம் கோர்ஸு கல்யாணம் மாதாஜி, பிரஜா மாதாஜி, நோ சேம் மாதாஜி. ஜெகநாதருக்கு முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. ஸ்நானம் எதை ராதாஷ்டமியா? ராதாஷ்டமி முடிச்சு வருவோம். ஜெகநாதருக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து ஓடன சஷ்டி. ஓடன சஷ்டி ಷಷ್ಠಿಯ ಷಷ್ಠಿ ಏನೋಕ சரவண இப்போ நீங்கள் ஓடன சஷ்டி. ஓடன சஷ்டினா வந்து என்னதுன்னா
அது சின்னதாக பார்த்துட்டு போயிடுவோம். உஷா மாதாஜி ஓகேவா? ஓடன சஷ்டி என்ன ஓணம் பண்டிகை கேள்விப்பட்டிருக்கேன், இதனால் ஓடன சஷ்டி ஜெகநாதன் மலையாளியா ஆகிறாரா? ஏசனையாவது ஓடன சஷ்டி மீன்ஸ் வந்து என்னென்னா வின்டர் டைம் ஆரம்பிக்க போகுது ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது ஜெகநாதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாங்க ஓகேவா? அது என்னென்னா இன்னும் மாதாஜி கம்பளி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல் ட்ரெஸ்ஸு. இப்போ நீங்கள் காலையில் ஜெகநாத மங்களாரத்தில் பார்த்தீங்கன்னா நார்மல் டேயில் மங்களாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகநாதுக்கு சிம்பிள் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் ஓடன சஷ்டி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதுக்கு ஃபுல்லாக வந்து போட்டு ஃபுல்லாக முடிவாங்க, வெறும் பேபிக்கு கண்ணு மட்டும் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா? அது மட்டும் இல்லை ஜெகநாதுக்கு போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரிஷாவில் ட்ரெடிஷ்னலாக எங்கே ஜெகநாதர் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல சில இடத்துல வந்து மெயினாக வந்து ஒரிஷாவில் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஜெகநாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெட்டாக இருக்கும். அது வெட்டுனா எப்படின்னா ஈரமாக இருக்காது. அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த புதுசாக சட்டை வேணா கிராஸாக இருக்கும்ல, அந்த அந்த சட்டையோட அந்த 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 இது ஒன்றும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து சட்டையை வந்து அவர் ஜெகநாத ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணி அது போடுவாங்க. அதாவது கஞ்சின்னு சொல்லுவாங்க, சட்டையில் வந்து போய் கிராஸாக இருக்கும். அந்த மாரி இதில் வந்து ஒரு நாள் மட்டும் இன்றைக்கி ஒரு சில நாட்கள் நினைக்கிறேன் போடுவாங்க. அப்போ சைத்தன்ய மகாபுரு காலகட்டத்தில் புண்டரிக வித்யாநிதி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்ல பணம் படித்தவர், ஒரு பணக்காரர் அவர் ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்வரூப் தாமோதரா வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்ய மகாபுருடைய செக்ரட்டரி கூடயே இருப்பார். ஸ்வரூப் தாமோதரா அவர் கூட இருக்க ஒரு டிவோட்டி. அப்போ ஸ்வரூப் தாமோதரா என்ன பண்ணுவார், புண்டரிக வித்யாநிதியை வந்து கூட்டிகிட்டு போவார் எங்கள் ஜெகநாத் டெம்பிளுக்கு. அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பேசி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அந்த அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஓடன சஷ்டி. அப்போ ஓடன சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப கிராஸாக இருக்கும் ஜெகநாதருக்கு. அப்போ புண்டரிக வித்யாநிதி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஜெகநாத் டெம்பிளில் வந்து இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எதுக்காகன்னா அவருக்கு புரியாது. அப்போ அவர் என்ன பண்ணிடுவார்னா அவர் வந்து வாய் வந்து சும்மா இல்லாமல் புண்டரிக வந்து சாதனம் இல்லை, அது மிகப்பெரிய தூய்மை பக்தர். ஆனால் என்ன பண்ணிடுவார், ஸ்வரூப் தாமோதர் கூட சொல்லுவார், என்னய்யா என்ன பிரபு இந்த மாதிரி வந்து பிரபு நவீன் பிரபு ஒரு ஸ்டேப் கொடுவாங்க, கல்யாண மாற்றி முகம் மறைச்சிருச்சு, கல்யாணம் ஓகே. அப்போ வந்து ஏன் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் செய்கிறாங்க சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிடுவார், புண்டரிக வித்யாநிதி ஸ்வரூப் தாமோதரா கிட்ட கேட்டுருவார். ஸ்வரூப் தாமோதரா வந்து யாருன்னா ஆக்சுவலி வந்து கிருஷ்ண லீலையில் வந்து 8 சகிகள் இருக்காங்களா, 8 பேர் இருக்காங்களே பார்த்துக்கலாம் மாதாஜி. கிருஷ்ணர் வந்து ராதாராணிக்கு நிற்பார், 8 பேர் பக்கத்தில் நிற்பாங்களே, அதில் முக்கியமாக 2 பேர் இருப்பாங்க, இந்த சைடு 2 பேர் இருப்பாங்க. ஒன்று யார், ஒன்று லலிதா, ஒன்று விஷாக்கா ஓகேவா? லலிதா தான் வந்து இப்போ லலிதா தேவி தான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபுரு லீலையில் ஸ்வரூப் தாமோதரா வராங்க ஓகேவா? அண்ட் விஷாக்கா தேவி யாரை வராங்க, டக்குன்னு முடிச்சிடுவோம், இல்லைன்னா சிசி சைத்தன்ய சேதம் கஷ்டம் போயிடும் ஓகே. லலிதா தேவி வந்து பார்த்திங்கன்னா ராய ராமானந்தாவா வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரூப் தாமோதரா வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை இது வந்து பகவான் விருப்பப்பட்டு அவர் என்ன லீலை வேணால் எடுத்துக்குவார், இந்த மாதிரி செய்வார், பக்தர்களுடைய விருப்பப்படி செஞ்சுக்கிறாருன்னு. அவருக்கு வந்து இப்போ இதாகலை மனசு, எனக்கு ஒத்து வரலப்பா, என்னப்பா இந்த மாதிரிலாம் ஒன்று படிக்கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டேன்னு. அப்படின்னா நைட்டு ஆயிடுச்சு. நைட்டில் வந்து ஜெகநாதர் வந்து பலராமரும் 2 பேர் கனவு வராங்க. கனவு வந்துட்டு ஜெகநாதர் என்ன பண்ணுறாரு, புண்டரிக வித்யாநிதி நீ என் பக்தன் தான், ஆனால் வந்து இன்னொரு பக்தன் வந்து இந்த மாதிரி வந்து சேவை செய்யும்போது நீ யார் குறை பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு பலராமரும் ஜெகநாதரும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் அவரை மாங்க 2 கண்ணில் 2 அறை விடுவாங்க. மறுநாளைக்கு காலையில் ஏஞ்சி அவர் வந்து இவர் இப்போ புண்டரிக வித்யாநிதி வெளியே வருவார், பார்த்தா 2 கண்ணை வந்து பலூனமாக வீங்கிருக்கும். அப்போ தான் அவர் சொல்லுவார், ஓகே ஜெகநாதருடைய இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான சேவை இருக்குது. ஒன்று நிதி சேவா. நிதி சேவானா என்ன அர்த்தம்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது. ஒன்று வந்து என்னதுன்னா பிரீத்தி சேவா. நிதி சேவானா வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனாக வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாத் கோயிலில் எப்படி 52 வகையான உணவுகள் பிரசாதம் இருக்கும், அது வந்து 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க, காலையில் அப்புறம் மத்தியானம் அப்புறம் சாயந்தரம் அப்புறம் நைட்டு. ஜெகநாத டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிளில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் ட்ரெஸ்ஸு கிடையாது. அவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ராஜ வேஷம் தான். நைட்டில் கூட வந்து தேவர்கள் வந்து டெமிகோட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ நிறையா இது இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நிதி சேவா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நிறைய நடக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பிரீத்தி சேவாவும் இருக்கும்.
பிரீத்தி சேவைனா அன்போடு யாரும் செஞ்சாங்கன்னா அந்த பக்தியும் எடுத்துக்குவார். ஜெகநாதர் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் சேவையும் எடுத்துக்குவார். நான் நிறைய கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பக்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொக்கோனட் விற்கிறவர், என்னது இளநீ. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து உள்ளே விடலை. அவர் என்ன பண்ணுறது, இங்கேயே வெளியே இந்த இளநியை வெட்டி இங்கேயே ஜெகநாதர் கேட்டார். ஜெகநாத் இங்கேருந்து அங்கேருந்து காணா போயிடும், 2வது எடுப்போ காணா போயிடும், 3வது எடுப்போ காணா போயிடும். ஜெகநாதர் எடுத்துக்கணும், புரியுதா? கயிறு போட்டு இருக்கலாம், அது காணா போயிடும். அப்புறம் பார்த்தா அங்கே வந்து அந்த டெம்பிள், அந்த கோயிலுக்குள்ளே அந்த அந்த கொக்கோனட்டோட இது இருக்கும். இதெல்லாம் உண்மை நடந்தது. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி சேவாவும் எடுத்துக்குவார். ஓகேவா? அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஓணம் சஷ்டி அன்னைக்கு இந்த தினத்தில் ஜெகநாத் பூரில் ஒரு சின்ன லீலை நடந்துச்சு. ஏன்னா அந்த இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதருக்கு வந்து ஸ்பெஷலாக கருமாபாய் கிச்சேரின்னு சொல்லி ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. கருமாபாய் கிச்சேரி தெரியும், கிச்சடி கருமாபாய் கிச்சடின்னு சொல்லி ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. ஜெகநாதுக்கு பெரிய பாட்டில் ஆஃபர் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ஜெகநாத டெம்பிளில் இந்த ஓணம் சஷ்டி அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் அதனால பெரிய ஃபெஸ்டிவல், இந்த ஓணம் சஷ்டி நிறைய பெருசாக ஃபெஸ்டிவல் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து இந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு பேபி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேபி வந்து அங்கே வந்து யூரின் போயிடுச்சு டெம்பிள்கிட்டே. அப்போது வந்து நிதி சேவா செய்யும் போது, நிதி சேவானா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி செய்யும் போது அந்தமாதிரி அசுத்தம் இருக்கக்கூடாது. அப்போ அதை எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி திருப்பி வந்து எல்லாம் கழுவி அதுக்கு ஒரு மந்திரம்லாம் படித்து, ஏன்னா அது ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா சங்கராச்சாரியோட படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா சங்கராச்சாரி தான் அந்த லைன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா சங்கராச்சாரியோட மந்திரம் நிறையா இருக்கும். அப்போ வந்து நிறையா இது பண்ணும்போது பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது ஜெகநாதருக்கு. அப்போ வந்து என்னன்னா, கரம்பாய்னு சொல்லி கர்மபாய்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஒரு மாதாஜி, அவங்க என்ன பண்ணுறாங்க, டெம்பிள் வந்து பக்கம் என்னடா ஜெகநாதருக்கு டைமுக்கு ஒன்று இந்த ஆஃபரிங் பண்ணாமல் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டில் ஒரு குட்டி ஜெகநாதர் வச்சுருப்பாங்க. அந்த குட்டி ஜெகநாதர் என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டில் பட்டுன்னு வீட்டில் பக்கத்தில் போய் ஓடி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து என்னென்ன காய்கறிலாம் எல்லாத்தையும் போட்டு மசாலா போட்டு இதை கொஞ்சம் நெய்யெலாம் ஊற்றி இது பண்ணி டக்குன்னு ஒரு திடீர் கிச்சேரி செஞ்சுருவாங்க. அது என்ன பகவானுக்கு இது பண்ணிட்டு ஆஃபரிங் பண்ணிட்டு இப்படி வருவாங்க. பார்த்தா அப்பயும் வந்து ஆஃபரிங் ஒன்றும் நடக்கலை. இப்போ கொஞ்சம் நேரம் சென்று எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அப்போ தான் வந்து பிறகு தான் எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபரிங் பண்ணுறாங்க. ஜெகநாத டெம்பிளில் ஆஃபரிங் பண்ணும்போது, பூரி ஜெகநாத் டெம்பிள் ஆஃபரிங் பண்ணும்போது முன்ன பெரிய ஒரு போட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஓகேவா? அதில் வந்து ஜெகநாதர் அந்த மந்திரம் சொல்லுவாங்க, ஜெகநாதர் நீங்கள் வாங்க, நீங்கள் ஜெகநாத முகம் தெரியணும், ஜெகநாத முகம் தெரிஞ்சால் தான் ஆஃபரிங் பண்ணி. இப்பயும் ஸ்டில் அன்டில் நான் ஜெகநாத முகம் தெரியணும், அந்த ஷேடோ தெரியணும். ஷேடோ தெரியலன்னா அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த போட்டை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் இருக்கும். அங்கே ஜெகநாத முகம் அப்படியே தெரியும். ஜெகநாதர் வரல, என்னடா வரலன்னு கேட்கும் போது என்னது எல்லோரும் வந்து ஹெட் பூஜாரி வந்து அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்கிறாரு, ப்ரே பண்ணுறாரு. அப்போ ஹெட் பூஜாரியுடைய என்னது அவரோட பரமாத்மாவை இருந்து அவர் பகவான் சொல்கிறாரு, என்னது ஹெட் பூஜாரி நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு, எனக்கு போதும், நீங்கள் சமைச்சதை நீங்கள் வந்து பலராமனுக்கும் சுபதராக ஆஃபரிங் பண்ணி சொல்லிட்டாரு. அவர் இது என்னடா ஜெகநாதர் சாப்பிட்டாரு, மற்றவங்கள சாப்பிடல, எப்படி சாப்பிட்டீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து கர்மாபாய் மாதாஜி வந்து அவங்க ஆஃபரிங் பண்ணிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டீங்க, அதனால் நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அன்றைக்கிலேருந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மாதாஜியோடைய சேவையை வந்து பகவான் எடுத்தனால அன்றைக்கி வந்து அவங்க கையால் செஞ்ச கிச்சே திருப்பியும் ஆஃபர் பண்ணாங்க இன்னொரு வாட்டி. அப்போ அதே போல் வருஷம் இந்த ஓணம் சஷ்டி அன்றைக்கி அந்த கிச்சேரிக்கு அவங்க பேரே வந்து வச்சுட்டாங்க, கர்மபாய் கிச்சேரின்னு. அப்போ இந்த எவ்வளோ தான் ஆஃபர் பண்ணாலும் அன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து கர்மபாய் கிச்சேரின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆஃபர் பண்ணுவாங்க. இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னே நடந்தது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி சேவா. ஓகேவா? இதான் ஓணம் சஷ்டி அன்றைக்கி வந்து இது வந்து ஸ்பெஷல் விஷயங்கள். ஓகேவா? நம்ம வந்து ஜெகநாதனோட விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதான் ஓணம் சஷ்டி ஒன்றும் பெருசாக இருக்குது, பட் நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன் நான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? பானு மாதாஜி புரியுதா? கைத்தறி புரிஞ்சா? தென் இன்னைக்கு வந்து ஸ்லோகா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வியாசதேவர் என்ன சொல்கிறாருன்னா, பிராமணரே வியாசதேவரே கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் முழுமையாக நான் ஆழ்ந்திருந்ததால் என்னிடம் எவ்விதமான பற்றும் இருக்கவில்லை. அவரோட சிந்தனையில் நான் முழுமையாக இருந்தனால இப்போ சொல்கிறாரு. சாரி, நான் போன வாரம் வந்து ஒரு விஷயம் சீலாப்பா நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். என்னதுன்னா, நாரத முனிவர் வந்து அவர் உடம்பு அப்படியே மாறுச்சு. அவர் வந்து சாதாரண பையனாக இருந்து
அவர் அப்படியே வந்து வியாசதேவராக நாரதராக மாறினாருன்னு கிடையாது. சாரியே, அந்த நாரதராக இருந்த அந்த வேலைக்கார பையன் பேசிகிட்டே இருக்கார். இப்போ இவருக்கும் மரணம் நடக்குது, இவருக்கும் சாவு வருது, இறப்பு வருது. இறப்பு வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் போர்டு சேஞ்ச் ஆகுது. அதுதான் இந்த ஸ்லோகத்தை கிளியர் பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்போ அவரோட சிந்தனையில் இருக்கிறார். அந்த பையன் என்ன பண்ணுறாரு, நாரதர் முந்தைய பேர் என்ன பண்ணுறாரு, பகவான் சிந்தனையில் இருக்கிறாரு. அப்போ இவ்வாறு பௌதிக கலங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருந்த நான் மீண்டும் வெளிச்சம் ஒரே நேரத்தில் அவர் வந்து ஃபுல்லாக வந்து அவருடைய சிந்தனையில் இருக்கிறாரு. தென் வந்து மின்னல் வந்துச்சுன்னா, அந்த தண்டர் வந்துச்சுன்னா அதோடு சேர்ந்து வெளிச்சம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து பகவான் சிந்தனையில் இருக்கும்போது பட்டுன்னு அவருக்கு வந்து மரணம் வந்துச்சு. மரணம் இப்படி தான் வரும். மரணம் எப்படி வரும்? மின்னலும் வெளிச்சமும் வர்ற மாதிரி இந்த மாதிரி டப்புன்னு வந்து நம்மளை வந்து கொண்டு போகும். அப்போ அந்த பகவான் சிந்தையில் ஆழ்ந்திருந்ததுனால, அப்போ வந்து கிருஷ்ணன் சிந்தையில் ஆழ்ந்திருந்தனால காலப்போக்கு எனக்கு மரணம் சமைத்தது. ஏன்னா அந்த எனக்கு வந்து அந்த மின்னல் போல் எனக்கு வந்து மரணமும் வந்துச்சு. இதோடு சொல்கிறார் அவர். ஓகேவா? தீஸ் டிவோட்டி பக்தர்களுடைய மரணம் இப்படி தான் இருக்கும். ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு वारण षष्ठी महा उत्सव की क्या प्रभु जी? टुडे वारण षष्ठी, टुडे इज वारण षष्ठी, वारण षष्ठी, वारण षष्ठी, वारण षष्ठी is special. Let I tell you. அப்போ நாரதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மரணம் நடந்துச்சு. அந்த மரணம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து மின்னல் போல் வந்துச்சு. தீஸை ஒரு பக்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மரணம் ஏற்படும். கொஞ்சம் நேரத்தில் தான் மேபி அவங்க வந்து ஸ்பீடில் இருக்கலாம், சீக்கிரம் இருக்கலாம். ஆனால் அவங்க உயிர் வந்து பகவான் எடுக்கும்போது எப்படி கைதிரி சொடக்க போகிற நேரத்தில் டக்குன்னு பகவான் எடுத்துக்குவார். ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஸ்லோகம் வந்து என்ன சொல்லுவதுன்னா, இங்கே மெயினாக விஷயம் வந்து என்னென்னா, பகவானுடைய சிந்தனையில் நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கிறோமோ தென் நம்மளுடைய பௌதிக விஷயங்கள்லாம், மனசுக்குள்ளே இருக்கிற பௌதிக ஆசைகள்லாம் வெளியாகிடும். இதுதான் இங்கே மெயினாக சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ வந்து என்னது, பகவானுடைய விஷயத்தை வந்து நம்ம வந்து நினைக்கணும், பகவான் நினைக்கிறதுக்கு இங்கே ஒரு பேர் இருக்குது. என்னது? ஸ்ரவணம், கீர்த்தனம் அண்ட் ஸ்மரணம் தான் நினைக்கிறது. ஓகேவா? இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோ அதிகமாக நம்ம வந்து மனசில் பகவானையும் புத்தியில் பகவான் நினைக்கிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு பௌதிக சிந்தனைகள் வெளியாகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா புரோபாதர் 1967 அவர் வந்து ஒரு லெட்டரில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? while chanting the Hare Krishna Mahamantra you should feel presence of Krishna. மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து முன்னுக்கு இருக்கிறாருன்னு ஃபீல் பண்ணணும். இது வந்து லெட்டரில் சொல்கிறாரு. அப்புறம் டாக் வித் அர்ஜுனா, அதே சமயத்தில் அர்ஜுனன்கிட்ட பகவான் வந்து பகவத்கீதை பேசினார்ல, அந்த லீலையை வந்து முடிஞ்ச வரைக்கும் நினைக்கணும். அதில் கொடுத்த மெசேஜை வந்து முடிஞ்ச வரைக்கும் நினச்சி பார்க்கணும். என்ன பகவத்கீதையில் வந்து குருஷேத்திரத்தில் நின்றுக்கிட்டு அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொன்னார் அதை வந்து நினச்சி பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணுற முதல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பகவான் வந்து முன்னுக்கு இருக்கிறாரு சொல்லி நினைக்கணும். பகவானோட சிந்தனை நம்மளுக்கு வந்து வரலைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா, இஃப் நோ ரிமெம்பர் வி ஹியர் அட்டென்டிவ்லி த வேர்ட் ஆஃப் ஹரே கிருஷ்ணா ஆன் சாண்டிங். இப்போ பகவான் நினைக்க முடியல பிரபு, என் மண்டையில் மூளையில் வர மாட்டுறது பிரபு, அப்போ என்ன பண்ணணும்னா அதிகமாக ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணணும். போதும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும். தென் ஜெபம் பண்ணும்போது அந்த நாமத்தை வந்து காதில் கேட்கணும். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அந்த சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கணும். சவுண்டை கேட்க தென் அந்த ரிமெம்பரன்ஸ் வரும். ஓகேவா? அப்போ பகவானுடைய பகவானுடைய சிந்தனை எந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படி நிற்கிதோ தென் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்தோடைய விஷயங்கள் எல்லாம் வந்து புரிய வரும். இது வந்து மாயா ஜெகத், இந்த உலகம் வந்து மாயை நிறைந்த உலகம், இந்த உலகம் வந்து பொய்க்கார உலகம். ஓகேவா? துக்காலயம் அசாஸ்வதம். பகவான் கிருஷ்ணா பரமாத்மா எல்லா இதயத்தில் இருக்கிறாரு. அந்த பகவத்கீதை சொல்கிற ஒரு ஸ்லோகத்தில் நல்ல ஸ்லோகம் அது,
சரி அது சொன்னா சார் அதாவது வந்து என்ன ஸ்லோகம்னா வந்து நான் எல்லா இருதயத்துலேயும் வந்து பரமாத்மாவாக நான் இருக்கிறேன். தென் பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பகவான் நினைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, பகவானை நினைக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கட்டும், இந்த பௌதிக ஆசைகள்னால நம்மளுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்? பௌதிக ஆசை, பௌதிக இன்பம், இந்த உலகத்தோடைய விஷயனால நம்மளுக்கு என்ன விளைவுகள் நடக்கும்? மாலும் மதேஜி ஜெய ஜெய வசுபத்ர மகாராணிக்கு வாட் ஹேப்பன் மதேஜி, உஷா மதேஜி? அதான் மதேஜி மாயா கேப்சர் பண்ணிடுவோம். மாயானால இந்த பௌதிக ஆசைனால என்ன நடக்கும் நம்மளுக்கு? ப்ரோ அங்கே பாருங்க, போயிட்டு காண போயிட்டு வராங்க. சொல்லுங்கள் மதேஜி. பகவான் விட்டுருங்க மதி, பகவான் விட்டுருங்க. பகவானை பற்றி நம்ம டாபிக் வேணாம். மாயாவோடைய பிடியில் வந்துட்டோம், இல்லை பௌதிக ஆசைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பான பாதை. என்ன பாதை மதி? தப்பான பாதை சொல்லுங்கள் மதி. என்னைக்கு கிளியராக உதாரணம் இருக்கணும். சொல்லுங்கள். வைக்கப்படக்கூடாது. இது அனாவசியம் ஃபோன் பார்க்குறது. இது என்ன வந்து எட்டுத்தோட ஃபோன் வந்துட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரலாம்னு நினச்சிருந்தேன் நான். எட்டுத்தோட ஃபோன் வந்து, ஃபோன் இல்லாத உலகம் இல்லை, உலகத்தில் இல்லாத ஃபோனும் இல்லை. எப்படி மதி அனாவசியம் ஃபோன் வைக்கிறது? என்டர்டைன்மெண்ட் வந்துச்சு. 24 மணி நேரமும் நான் வந்து பகவான் பற்றி பார்த்துருக்க முடியுமா? அப்படின்னு மக்கள் சாதாரண மக்கள் இல்லை, பக்தராக இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க. ஓகே, அதுவே மிகப்பெரிய மாயா. ஓகே, ஃபோன் இஸ் மிகப்பெரிய மாயா. ஓகே பிரபு, மாதாஜி சொல்லியிருக்காங்க, நான் சொல்ல சேமாஜி. என் கொஸ்டின் வந்து டூ மச் டிசையர். எக்ஸாம்பிள் மாதாஜி. எக்ஸாம்பிள் மாதாஜி, எக்ஸாம்பிள் யூ கிவ் எக்ஸ்பிளனேஷன் மாதாஜி. ஒன் எக்ஸாம்பிள் மாதாஜி. யூ திங்க் மாதாஜி ஐ கம் லிட்டர். ஆமீஸ் சாப்பிட்றதா? ஆமீஸ் சாப்பிட்றது எப்படி மாதாஜி? அதுவும் ஆசையா? ஓகே கரெக்டா. நான் கவுண்டருக்கு ஒரு கேள்வி கேட்பேன் திருப்பியும், அவள் கொச்சக்கூடாது. சரிப்பா, அப்படி வரேன் நான். பௌதிக ஆசைகள் என்ன கேட்குறது? வாட் இஸ் மை கொஸ்டின்? பௌதிக ஆசைகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அதாவது வந்து சரி இப்போ வரேன் அந்த கொஸ்டின் அதை மார்க் பண்ணுவீங்க மதிஜி. அசைவமா? இப்போ நான் வரேன். வேறு மதி கல்யாணம் மதி பௌதிக ஆசைகள் அதிகமாக வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு உதாரணம் வந்து, ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்? மது அப்படி 4 கோடி படம் வரீங்களா? ஒன்றா வந்துருக்கீங்களா? மது ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ண மாமா சொல்ல மாட்டோம். நம்ம ஹரே டிவோட்டி தேவை. இப்போ டிவோட்டி செக்ஷன் வர வேண்டாம், திருக்க வருவோம். மதுஜி மதுஜி வருஜா மதுஜி வாட் ஹேப்பன் மதுஜி? ஜீரோ. ஓகே, வேறு ஸ்பிரிச்சுவல் வேணாம் மதி. சாதாரண மனிதனா இப்போ நம்ம வந்து எஸ் நல்ல பதில். அட்டாச்மெண்ட் அதிகமாக வரும். ஓகே, நான் தான் என்னோட எல்லாம். முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட். நீங்கள் பகவானை பற்றி சிந்தனையில் வரல, பகவானோட சிந்தனை இல்லைன்னா அந்த இடம் மண்டை மூட காலியாக இருக்குல்ல, அங்கே என்ன ஆயிரும்? அங்கே வந்து ஃபுல்லாக வந்து இந்த உலகத்தோடைய ஆசை,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள், இது மேலே ஃபுல்லாக வந்து பற்றுதல், அட்டாச்மெண்ட் ஆகிரும். நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ பகவான் நினைக்கிறோம் குடும்பத்தையும் பார்த்துக்க கூடாதா பிரபு, எல்லாம் விட்டுட்டு போயிடணுமா? ஏமாந்துச்சு நீங்கள் எப்போ பார்த்தாலும் பௌதிக ஆசைகள் சொல்கிறீங்க, குடும்பத்தை பற்றி சொல்கிறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா? ஏன் வரைஞ்சா வந்துச்சு? எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நான் அன்றைக்கி தான் இங்கே சொன்னேன், எங்கே சொன்னேன் எனக்கு தெரியல, இங்கே தான் சொன்னேன் மதுஜி. என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள், என்ன சொல்லியிருந்தேன்? பௌதிக ஆசையும் கிருஷ்ண பக்தியும் குடும்பத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா, நம்ம என்றைக்குமே கிருஷ்ணரை மையமாக எப்போவுமே கிருஷ்ணர் பக்தி குடும்பத்தில் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த குடும்பம் என்னோடய குடும்பம் இல்லை, இந்த குடும்பம் யாரோட குடும்பம்? கிருஷ்ணரோட குடும்பம். அது சும்மா வாயில் சொல்லக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். அப்போ என் குடும்பத்தில் நான் பிரச்சனை உண்டாக்குவேன், பகவான் பார்ப்பார். என் குடும்பம் தானே இது, என் குடும்பத்தில் நான் பிரச்சனை உருவாக்குவேன். அந்த பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீ என்ன பண்ண போகிற? அப்போ ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. பகவான் மீது நம்பிக்கை, அதாவது அவரை நம்பி மட்டும் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணரோட பகவானை மையமச்சு இருந்தோமையானால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான ஆசைகள், பௌதிக விஷயங்கள், பற்றுதல், மெயினாக அந்த பற்றுதல் நம்மளை அட்டாக் பண்ணாது. ஓகேவா? ஆனால் இப்போ பகவான சிந்தனையில் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து முதல்ல வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது என்னென்னா இந்த உலகத்தோட பற்றுதல், அட்டாச்மெண்ட். பார்த்தீங்களா வந்துச்சு வரும்போது நான் நானாக செட் பண்ணல, அதுவாக அடிக்குது. அவள் பாருங்க, அப்போ வந்து என்னென்னா பகவானோடைய பற்றுதலில் இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பௌதிக பற்றுதலில் வந்துடுவோம். இதுதான் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்காகவும் கிருஷ்ண பக்தி வரலனாலும் என்ன வித்தியாசம், இதுதான் அந்த வித்தியாசம். அதே வச்சுங்க, நம்ம சோ மச் பற்றுதல் அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டு போவீங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவசரமாக வந்து ஃப்ளைட்டுக்கு போகணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, ஓகேவா? பேக்கு பொட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஸ்னேகா மதுஜி, ஆல் லக்கேஜ் யூ ஆல்ரெடி கேரி மதுஜி, எல்லாம் வச்சு கிராப்பில் போகிறீங்க, ஓகேவா? சரி, வேணாம் மகன் கூப்பிட்டு போகிறாரு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு கொஞ்சம் தூரம் வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே, ஆனால் டைம் கரெக்டாக இருக்குது, சுக்கப்பாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன் விஷயம் மதுஜி போயிட்டீங்க, எல்லாம் போயிட்டு வந்து ஒரு டிராஃபிக் தாண்டி அடுத்த ஹைவே எடுக்க போகிறீங்க, ஃபோன் விட்டுட்டாங்க, ஃபோன் விட்டுட்டீங்க, இப்போ உங்களோட ஃபோனை விட்டுட்டீங்க, என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணுவோம்? இல்லை இப்போ என் கேள்வி என்னென்னா, அடுத்த ஆப்ஷனே இல்லை, வீட்டில் யாருமே இல்லை, வீட்டில் பூட்டிட்டீங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் இங்கே கிளம்பிட்டீங்க, வண்டி போயிடுச்சு, கொஞ்சம் தூரம் போன, ரொம்ப தூரம் இல்லை, ஒரு என்ன சொல்லுது, ஒரு வீட்டில் வெளியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரோடு எடுத்து ஒரு டிராஃபிக் எடுத்து தாண்டிட்டீங்க, ஓகேவா? இப்போ எப்படி? ஃபோனு முக்கியம், ஓகேவா? ஓகே, அது வந்து ஜஸ்ட் ஒரு லாஜிக் நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு திருப்பி நம்மளை வந்து கொண்டு வந்துடுது, கரெக்டாக இல்லையா? அந்த ஃபோனை வந்து என்ன பண்ணுறது, நம்ம திருப்பியும் நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் கொண்டு வந்துடுது. இதே போல் நான் ஃபோனுக்கு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் புரு வந்து ஃபோனை சொல்லிட்டாரு அப்படி சொல்ல கிடையாது, ஃபோன் உதாரணம் சொல்கிறேன். அதே போல் பௌதிக பட்டில் எப்படின்னா இந்த ஃபோன் மாதிரி ஸோ மச் ஆசை வச்சுட்டு இந்த உயிர் விடுறோம் பார்த்தீங்களா? ஐயோ என் பிள்ளை, ஐயோ என்னோட கணவர், என்னோடய காடி, என் மோட்ரு, என்னோடய கீச்சனு, என்னோடய பப்பி, என்னோடய பூனைக்குட்டி, இதெல்லாம் யார் சாப்பிட கொடுப்பா, என் கிளிக்கு யார் சாப்பிட கொடுப்பா அப்படின்னு அந்த உடலை விடும் போது அது போயிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம்? திருப்பி அதே இடத்துக்கு தான் வரும், இதே பூலோகத்துக்கு. அது தட்ஸ் வாய் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், திருப்பியும் பருப்போம் திருப்பி அறுப்போம். யாதசிய திருப மிருத்தியோ திருபோ ஜன மிருத்தியாச்சு, திருப்பியும் நம்ம போகிறது, திருப்பி நம்ம இறப்போம். இது என்ன ஆகணும்? ஆத்மா பகவான்கிட்ட போகாது. பிகாஸ் காரணம் என்ன? அட்டாச்மெண்ட். ஓகே, காரணம் என்ன? ஆத்மா ஒன்றும் ரெடி ஆகலை, அப்போ இந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு, இந்த உள்ளுக்குள்ள கூடிய சூட்சும சரீரம், உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம 2 வகையான பாடி இருக்கு. அது பேர் என்னது? ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு. கிராஸ் பாடி அண்ட் செட்டில் பாடி. கிராஸ் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வெளியே இருக்க உடம்பு ஸ்தூல சரீரம். சூட்சும சரீரம் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய உடம்பு. வெளியே இருக்கிற உடம்புல என்ன இருக்குது? கண்ணு எங்கே இருக்கு? காது எங்கே இருக்கு? மூக்கு, நாக்கு எனக்கு தொடுறது,
இது வந்து பஞ்ச மகா இந்திரியா சென்சஸ். இதெல்லாம் எங்கே இருக்குது? அது வந்து க்ராஸ் பாடி, வெளியே இருக்கிற உடம்புல இருக்குது. இது நம்மளுக்கு தெரியுது. நம்ம செத்து போகிறது, எரிக்கிறது, புதைக்கிறது வந்து இந்த பாடி தான் உதைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இன்னொரு உடம்பு இருக்குது. அந்த உடம்பு என்னது? சூட்ச்ம சரீரம், சட்டில் பாடி. அது வந்து அதில் என்னென்ன இருக்குது? மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபோன் சீக்கோ. மனம், புத்தி, அகங்காரம். இந்த மனசு, புத்தி, அகங்காரம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த மனசு, புத்தி, அகங்காரம் என்ன பண்ணோம்? இது ஒன்றும் ரெடி ஆகலை. அப்போ என்ன பண்ணும்? இந்த மனசு, புத்தி, அகங்காரம், இந்த சூட்ச்ம சரீரமும் ஆத்மாவும் என்ன பண்ணும்? அடுத்த பாடிக்கு போகும். எதுக்காக? மனம் வந்துச்சு? என்ன ஒன்று ஆசை இருக்கு. ஆத்மாக்கு ஆசை இல்லை. ஆசை எங்கே இருக்கு? ஆசை எங்கே இருக்கு? மனசில் இருக்கு. அந்த மனசு, புத்தி, அகங்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சூட்ச்ம சரீரம், உள்ளுக்குள் உடம்புல இருக்குது. உள்ளுக்குள் உடம்பு இதே மாதிரி உடம்பு இருக்கும். அது வந்து தண்ணி மாதிரி, வாட்டர் மாதிரி. இப்போ வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி ஷேப்புக்கு வாட்டர் வந்து அந்த அந்த தண்ணி என்ன ஆகிடும்? அந்த கிளாஸ் ஷேப்புக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் தூக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிங்கன்னா அந்த பாத்திரமே வந்துடும். அந்தமாரி எந்த பாடிக்கு போனாலும் அந்த சூட்ச்ம சரீரம் ஆத்மாவும் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா நமக்குள்ளே வந்து அகங்காரம் இருக்குது. பழி வாங்கணும், இவனை கொலை பண்ணணும், இவனை எப்படி பழி வாங்கணும், அந்த மாதிரி நினச்சினா அகங்காரத்தில் ஸ்டோர் ஆகிரும். அதனால அடுத்த பிரிவுக்கு திருப்பி வரணும். ஐயோ என் காதலி நான் பிரிஞ்சிட்டேன், இந்த பிள்ளை சேர முடியல, அடுத்த பிள்ளை சேருனா திருப்பி வரணும். நீ தான் எனக்கு 7 ஜென்மமாக எனக்கு மனைவியாக இருக்கணும், வரணும். நீங்கள் தான் எனக்கு கணவராக இருக்கணும், வரணும். நீ தான் எனக்கு பிள்ளையாக போகணும், நீ தான் எனக்கு அம்மா போகணும், திருப்பி வரணும். ஏன்னா மனசில் இப்போ என்ன இருக்குது? ஆசைகள் இருக்குது. வந்து ஃபால்ஸ் ஈகோவில் என்ன இருக்கும்? அகங்காரத்தில் என்ன இருக்குன்னா பழி வாங்குறது, அகங்காரம், இதெல்லாம் கோபம்லாம் அங்கே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நிறையா வந்து இருக்கும் போது இது அப்படியே அதுக்குள்ளே வந்து ஆத்மா சேர்ந்து என்ன பண்ணோம்? திருப்பியும் பகவான் லோகத்துக்கு போக முடியாது. என்ன ஆகும்? அது திருப்பியும் அது வரணும். ஆனால் அது மீண்டும் திருப்பி இங்கே பூமிக்கு வரும்போது அங்கே தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னது பிரணி? அது திருப்பி மனசு பிரிவை தான் எடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. எம் வாபி ஸ்மரன் பாவம் தெக்தி அந்தே கலைபுரம். நம்ம உடல் விடும்போது என்ன நினைக்கிறோமோ அது அப்படி தான் வருவோம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நாரத முனிவர் இங்கே ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, எப்போ வந்து பகவானோட சிந்தனையில் வந்து அதிகமாக உள்ளே வருதோ, இந்த மனசில் எவ்வளோ சிந்தனைகள் அதிகம் வருதோ, தென் அவ்வளவு என்ன ஆகும்? இந்த காமம், கோபம், பேராசை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குறையும். இதெல்லாம் குறைஞ்சி எப்போ காலியாக ஆகுதோ தென் இந்த ஆத்மா இப்போ தான் வந்து சூட்ச்ம சரீரத்துலேருந்து வெளியாகி பகவான் லோகத்துக்கு போக முடியும். இந்த ஆத்மா பகவான் லோகத்துக்கு போகணுன்னா இந்த உடம்பு இருக்கக்கூடாது, உள்ளுக்கு இருக்க உடம்பு சூட்ச்ம சரீரமும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து கழட்டி வச்சா தான் ஆத்மா பகவான் லோகத்துக்கு போக முடியும். புரியுதா மாதாஜி? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு வந்து இப்போ திடீர்னு வந்து நம்மளுக்கு கோபம் வருது, திடீர்னு நம்ம சந்தோஷமாக ஆகிறோம், திடீர்னு நம்ம அழுகுறோம், திடீர்னு நம்ம வந்து கடுப்பாக ஆகிறோம். ஒன்றுமே நடந்திருக்காது. ஏங்க இது காலையில் கடுப்பாவீங்களா இல்லையா? கடுப்பாக ஆக முடியுங்களா? வாழ்க்கை கடுப்பானது இல்லையா? வாழ்க்கை கடுப்பானது இல்லையா? ஏன் கைத்தறி நீங்கள் கோபப்பட்டது இல்லையா? அவ்வளோ சாந்தமா? அப்போ நம்மளுக்கு நான் உங்களை தான் கேட்டேன், நீங்கள் அண்ணன்னு சொல்லாதீங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வகை எமோஷனும் வருதுல்ல, இந்த எமோஷன் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது எமோஷனல்? மனமதி சொல்லுங்க. மனசுலேருந்து தான் வருது. ஆத்மாலேருந்து கோபம் வர்றது கிடையாது, ஆத்மாலேருந்து கத்துறது கிடையாது. ஆத்மா வந்து நித்திய ஆன்மீக சொரூபம். புரியுதா? இந்த கோபம் இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, நான் புரியுமா சொல்கிறேன் பாருங்க. உதாரணத்துக்கு இது வந்து ஒரு துணி வச்சுக்கங்களேன், இது வந்து துணி சொல்லி இது வந்து ஒரு வால். ஓகே, இது வந்து செவுரு. புரியுதா கைத்திரி? இது வந்து ஒரு செவுரு. ஓகேவா? நடுவில் நான் வந்து துணி வச்சுட்டேன். இங்கே வந்து ஒரு டார்ச் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லைட்டு, வெள்ளை கலர் லைட்டு. ஓகேவா? வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவரும் வெள்ளை கலர் செவரு. வெள்ளை கலர் லைட்டு வெள்ளை கலர் செவரு அடிச்சா என்ன கலர் தெரியும்? வெள்ளை கலர் தெரியும். வெள்ளை கலர் தெரியும் கைத்திரி? வெள்ளை கலர் தெரியும். ஓகேவா? வெள்ளை கலர் தெரியும். இப்போ நடுவில் வந்து நான் வந்து நடுவில் வந்து மஞ்சள் கலர் துணி எல்லோ கலர் வச்சுட்டேன். இப்போ வெள்ளை லைட்டு வெள்ளை வால். இப்போ ரிஃப்ளெக்ஷன் என்ன கலர் தெரியும்? இப்போ பச்சை கலர் துணி, இப்போ ரிஃப்ளெக்ஷன் என்ன தெரியும்?
பச்சை கலரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வால் இருக்குல்ல, இந்த செவுரு இருக்குல்ல, இந்த செவுரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள். ஓகேவா? இந்த துணி இருக்குல்ல, துணி தான் நம்ம மனசு. லைட்டு இருக்குல்ல, லைட்டு தான் ஆத்மா. அப்போ மனசு என்னென்ன மூட்டில் இருக்கோ மின்னுக்குழுவும் செத்தான், மின்னுக்குழுங்க செத்தாங்க. காலையிலே அந்த துணி வந்து நடுவுக்கு துணி மனசு வெள்ளையாக இருந்துச்சுன்னா வெள்ளைக்கு லைட் அடிக்கும். அப்போ சாந்தமாக இருப்பாங்க. இதம்மா உனக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், உனக்கு ஸ்டோக்கின் வேணுமா, சாப்பிடல. காலையிலே துணி வந்து அந்த நடுவில் துணி வந்து ஒரு சோப்பு கலர் இருந்துச்சுன்னா மின்னுக்கு ரிஃப்ளெக்ஷனாக வரும், சோப்பு கலர் வரும். என்கிட்ட கேட்டுப்பார் ஏதாச்சும் பலான்னு விட்டுருவேன், அவள் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் துணிச்சுன்னா பச்சை கலர் ரிஃப்ளெக்ஷன். அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மூட்டில் இருக்கும்போது இந்த மூட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் கிடையாது. ஆத்மா வந்து மூட்டை மாற்றுறது கிடையாது. அந்த மூட்டு அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்விங் மூட்டை வந்து என்னது, மூட் ஸ்விங். மூட் ஸ்விங். அதாவது வந்து எப்போ நான் எப்படி மாறணும்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது? மனசு. இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்மளுடைய எதிரி. நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிறது யார் சொல்லுங்கள்? நம்மளை நரகத்தில் கொண்டு போய் அடிமை வைக்கிறது யார்? மனசு. இந்த மனசு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மிகப்பெரிய எதிரி. இந்த மனசில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதிரி வேறு யாருமே இல்லை. இந்த எதிரி, மிகப்பெரிய எதிரி வந்து யாருன்னா மனசு தான். இதே மனசு தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டாகவும் மாறுவாங்க. கோயிலுக்கு வா, பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை தான் பரவாயில்ல, நம்ம கோயிலுக்கு வருவோம், எவ்வளோ மழை பெஞ்சா அப்புறம் கோயிலுக்கு வருவோம். அதுவும் சொல்கிறது யார்? அதுவும் மனசு தான். உண்மையில கைத்திரி, கோயிலுக்கு போவாத, இந்த ஆள் என்ன கிளாஸ் கொடுக்குறான், நம்ம வீட்டில் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்கார வைக்கிறதும் யாரு? மனசா. இப்போ இந்த மனசு வந்து நல்லதா கெட்டதா? மதி கரெக்டாக சொன்னா. மனசு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி வந்து மனசு வந்து அதாவது நம்ம வந்து எப்படி பார்க்கிறோம் பொறுத்திருக்கு ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? மனசு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. மனசு வந்து என்னதுன்னா நம்ம செய்கிற செயல்கள் இருக்குல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் மனசு. ஓகேவா? நம்ம செய்கிற செயல் தான் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் மனசு. நம்ம வந்து இப்போ என்ன ஃபர்ஸ்ட்டு முதல் இந்த பூமியில் எப்போ வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? அங்கே ஆரம்பிச்சிது. அதனால் அனாதி. நம்ம எப்போ இந்த பூமிக்கு வந்து நமக்கு தெரியாது. நம்ம இந்த பூமிக்கு வந்தோடனே அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. எப்போ முத இந்த ஆத்மா பூமியில் பிறப்படுத்துமோ அப்போயே பிரச்சனை ஆரம்பிச்சு. அப்போ இந்த மனசில் ஏற்பட்ட ஆசை, கோபம், காமம், இது எல்லாமே தான் வந்து என்னது, இதுலேருந்து நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறோம். ஒரு செயல் செய்யும். மனசு வந்து கோபமாக இருந்துச்சுன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறது. ஓகே, அந்த அடிக்கும் போது என்ன ஆகுது, அங்கேருந்து ஒரு கர்மம் உருவாகும். கர்மான வந்து என்னதுன்னா நீங்கள் செய்கிற செயலுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன், அதோட பிரதிபலன், அதுதான் கர்மா. அப்போ அந்த கர்மா என்ன ஆகும்னா, கர்மா வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய வகை இருக்குது. சில கர்மா விதை வடிவில் இருக்கும், சீட் வடிவில் இருக்கும். சில கர்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த செடி வளர்ந்த மாதிரி இருக்கும், அதில் இருக்கும். சில கர்மா மரம் மாதிரி வளர்ந்துருக்கும். சில கர்மா மரம் மாரி வளர்ந்து அதில் வந்து பழம் காய்ச்சி தொங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எந்தெந்த கர்மா, எந்தெந்த செயல்கள் வந்து நம்மளுக்கு வந்து மரம் மாரி பெருசாக வந்து அதில் பழம் மாரி காய்ச்சி தொங்குதோ அதோட பழத்தை நம்ம அறுத்து சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஒரு பிரிவு எடுத்துகிட்டே இருக்கோம். இப்போ இந்த பாருங்கள், நம்ம ஜேர்னி போயிட்டே இருக்குது. இப்போ இங்கே ஒரு மரம் இருக்குது. அது யாரும் இல்லை, நம்ம போட்ட கர்மா வினை தான். அந்த கர்ம வினை என்ன ஆச்சு, இப்போ ஒரு பிரிவி, 2 பிரிவி, 3 பிரிவி, 4 பிரிவி நம்ம போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த உலகத்தில். திடீர்னு பார்த்தா அந்த மரம் பெருசாகிடுச்சு. ஆனால் நீங்கள் இந்த விதை போட்டது, இந்த கர்ம விதையை போட்டது போன பிரிவில் இல்லை, ஒரு 4-5 பிரிவிக்கு முன்னே போட்டிருப்பீங்க. அதோட அந்த கர்ம வினை என்ன ஆகும், ஸ்லோலி வளர்ந்து இப்போ வந்து பழம் மாதிரி காய்ச்சி தொங்குது. இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 5வது பிரிவு வரும்போது அது என்ன ஆகுது, அந்த பழத்தை அறக்கிற நிலைமை வரும்போது அந்த பழத்தை அறக்கிறோம். அந்த பழம்னா என்னதுன்னா அதோட ரியாக்ஷன், அதோட விளைவு. அந்த விளைவு வந்து என்னது, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளை வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கணக்கும் வந்து மெமரைஸ் பண்ண முடியும். உலகத்தில் எல்லா மேப்பும் வந்து மண்டைக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது, அவங்க செய்த செயல் அவங்க திருப்பி அனுபவிப்பாங்க. அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஏன் நடக்குதுன்னா மனசு பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஒரிஜினல். அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு.
ஆனால் இந்த எமோஷ்னல்லாம் நிறைய நடக்குது. இந்த எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மனசு. அதனால தான் இந்த மனசில் நம்ம எப்போவுமே பகவான் நினைக்கணும். இங்கே பகவான் நினைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த எல்லா எல்லா கருமத்தையும் நம்ம எல்லா வகையான கருமங்கள் இருக்குல்ல, செயல்கள் இருக்குல்ல, எல்லாத்தையும் வெட்டி எடுக்க முடியும். நம்மளுக்கு நல்ல கருமாவும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு கெட்ட கருமாவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுக்கணும், ஃபினிஷ் பண்ணணும். நம்மளுக்கு புண்ணியமும் வேணாம், பாவம் இருக்கக்கூடாது. இதுதான் பக்தி பாதை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு புண்ணியம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. புண்ணியம் வந்து என்ன ஆகும், நம்ம திருப்பியும் வந்து புண்ணியம் செய்து நல்ல சந்தோஷம் அனுபவிச்சுட்டு திருப்பி இந்த பூமிக்கு வரணும். பாவம் செஞ்சால் நரகத்துக்கு போய்ட்டு திருப்பி இந்த பூமிக்கு வரணும். நம்மளோட வேலை, ஆத்மாவோட வேலை என்னது, இங்கேருந்து திருப்பி பகவான் வந்து போகணும். ஆனால் இது உடனே ஆத்மாவுக்கு புரியாது, இது உடனே ஆத்மாவுக்கு தெரியாது. ஏன்னா மனசு வந்து ஒன்றும் சரியாகலை. மனசு ஒன்று என்ன கலர் துணி வச்சா எப்படி கலர் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குதோ, மனசு ஒன்று பல வகையான கலர் என்னது, ஸோ மச் டிசைர், ஸோ மச். இதுதான் பிரச்சனை. பக்தி பாதையில் மெயின் பிரச்சனையே இதுதான். அதனால எல்லா சாஸ்திரம் எடுத்துங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பாருங்கள், மனசை சுத்தப்படுத்து. நம்ம கிளாஸ் கேட்குறது பிரச்சனை இல்லை, ஆச்சாரியக்கிட்டேருந்து கருணை வாங்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தனிப்பட்ட நபராக எப்படி முயற்சி பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தி ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எல்லா கருணையும் வாங்கி வச்சுக்கிட்டு, எல்லா மாராட்சி கருணையும் வாங்கி வச்சுக்கிட்டு, ஜெகநாத கருணையும் வாங்கி வச்சுக்கிட்டு, என்னது மனசு சுத்தப்படுத்தாமல் எந்த முயற்சியும் எடுக்க, முயற்சினா என்னது, உங்களோட சாதனா பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய பக்தி. இங்கே எல்லாமே வந்து தனித்தனி ஆத்மா, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல, எதுவுமே செய்யலைன்னா மனசு சுத்தமாகாது. தாமோதர லீலையில் 2 விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து கட்டி போடும் போது ஃபுல்லாக கட்டிட்டாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணும்போது 2 இன்ச்சு பத்தலை. கட்டுறாங்க கயிறை வந்து ஆட் பண்ணி திருப்பி கட்டுறாங்க, 2 இன்ச்சு பத்தலை. அந்த 2 இன்ச்சு என்னது, ஒன்று வந்து என்னது, யசோதாவுடைய முயற்சி. 1.5 இன்ச்சு ஒன்று இது பகவான் கிருஷ்ணன் மர்சி. இந்த 2மே யசோதா முயற்சி பண்ணுறா, தென் கிருஷ்ணர் அது வந்து கருணை கொடுக்குறாரு. அப்போ தான் அவர் வந்து அதை கட்ட முடியுது. திஸ் த பக்தி யோகா. பக்தி பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டு படுத்து தூங்குறது இல்லை. பக்தி யோகா சும்மா கேட்டு விஷயம் அப்படி எல்லாமே நடக்காது. நல்லது கேட்குறது நல்லது, அது மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் வரும்போது நம்ம உழைப்பு போடணும். உழைப்பு போடாமல் இங்கே எதையும் மாறாது. புரியுதா கைத்தறி? நீ உழைப்பே போடலை, மரம் வந்துடுமா? மரம் வராது. உழைப்பை போடணுங்க. உழைப்பை போடாமல் எதுவுமே இங்கே நடக்காது. பகவான் லோகத்துக்கு சான்ஸே இல்லை. உழைப்பை போட்டால் தான் பகவான் கருணை கொடுக்குறாரு, பக்தரை கொடுக்குறாரு, சாஸ்திரத்தை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணணும், அந்த உழைப்பை போடணும். உழைப்புன்னு என்னது, சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களுக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஆனால் எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணலன்னா எப்படி அவர் எடுத்துக்குவார்? ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவணம் கேட்குற பழக்கம் ரொம்ப முக்கியம். இந்த கேட்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், நம்மளுக்கு வந்து பகவான் சிந்தனை கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனம், பகவான் நாமம், பகவான் ஜபம் கேட்குறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு நம்ம மனசு சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீ நல்லா பாருங்கள், ஸ்ரவணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, உட்கார வேண்டிய வேலை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ரவணம் என்னது, உட்கார வேலை தான். நீங்கள் உட்காந்து கேட்குற வேலை தான். கீர்த்தனம் சாண்டிங், உழைப்பு போடுறது. 2வது வந்து நீங்கள் கேட்டுட்டு உழைப்பு போடணும். 3வது ரியாக்ஷன், நீங்கள் உழைப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா 3வது ஸ்மரணம் ஒழுங்காக வரும். இதுதான் நவபக்தி. இந்த ஃபார்முலாவை நீங்கள் பிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் வந்தது? யார் சொன்னது இது? இந்த சொன்னது யாருக்கு புரியல? அவனு வந்தது புரியுதா? கேசவகதா வந்தது. ஸ்ரவணம்னா என்னது, கேட்குறதோட வேலை வந்து என்னது, உட்காந்து கேட்கணும். ஓகேவா? அது நம்மளுக்கு கருணையால், பகவான் கருணையால், நம்மளோட சுக்குர்த்தினால நம்ம வந்து கேட்குற பழக்கம் வரும். எங்கேயாச்சும் நம்ம போவோம், கேட்போம். இந்த கேட்க 2வது வந்து என்னது, ஸ்ரவணம். 2வது வந்து என்னது பிரபு, கீர்த்தனம். கீர்த்தனம் என்ன அர்த்தம்? ராமா கோவிந்தா பஜனை பண்ணுறது. கீர்த்தனம் என்னது, ஜபம் பண்ணுறது,
கீர்த்தனத்தில் கலந்துக்கிறது, மற்றவங்களுக்கு பகவான் பக்தி பற்றி கொண்டு வர்றது, வாயை திறந்து என்னென்ன வேலை செய்வது இதெல்லாம் கீர்த்தனம். காதுக்கு வேலை கொடுக்குறது ஸ்மரணம், சிரவணம். சிரவணம் வந்து ஓன்லி ஒரே ஒரு வேலை, எதுக்கு? காதுக்கு மட்டும்தான் வேலை. கீர்த்தனம் வந்து எதுக்கு வேலை? வாய்க்கு. இந்த வாயை வச்சு பகவான் என்ன சேவை செய்யணும் அதெல்லாம் கீர்த்தனம். வெறும் உட்காந்து ராமா கோவிந்த பாட்டு பாடுறது மட்டும் கீர்த்தனம் இல்லை. பாட்டு கீர்த்தனம் பாடுறது, ஜபம் பண்ணுறது, நீங்கள் மற்றவங்களை டெம்பிளுக்கு வாங்க கூப்பிட்றது, பிரச்சாரம் பண்ணுறது, இது எல்லாமே கீர்த்தனம். இந்த கீர்த்தனம் வந்து என்னதுன்னா இதுதான் வந்து ரெண்டாவது. மொதல் வேலை வந்து பார்த்திங்கன்னா சிரவணம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னதுன்னா நம்ம வந்து உட்கார வேலை மட்டும்தான், கேட்கணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு போடணும், அதான் கீர்த்தனம். கீர்த்தனம் வந்து உழைப்பு போடுறது, சாண்டிங் பண்ணணும், இதுதான் உழைப்பு. நிறைய மூட்டை கிளாஸை கேட்டுட்டு ரெண்டாவது விஷயம் வந்து கீர்த்தனம் பண்ணலாம். எப்படி? மூணாவது வந்து என்னது? ஸ்மரணம்னா நினைக்கிறது. உழைப்பு போட்டால் தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். பானுமாதாஜி வேலைக்கே போகாமல், எந்த வேலையும் செய்யாமல், எந்த உழைப்பு போடாமல் மாதம் கடைசியில் சம்பளம் பண்ண வருமா? அதே போல் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா. சாண்டிங், அதாவது சிரவணம் வந்து கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாண்டிங், ஜபம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்பு. இந்த உழைப்பு சரியாக இருந்தால் தான் மூணாவது ஸ்மரணம் கரெக்டாக வரும், திங்கிங் வரும். இந்த ஸ்மரணம் ஒழுங்காக வரல, எனக்கு பகவான் நினைக்க முடியலன்னா நம்மளோட உழைப்பு சரியாக இல்லை. இதுதான் மெயின் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஈஸியாக அண்டர் கிரவுண்டில் இறங்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது? நான் ஏன் பக்தியில் உருப்பட முடியல, நான் ஏன் பக்தியில் வர முடியல, நான் ஏன் இது பண்ண முடியல, ஏன் முடியும் பகவான் நினைக்க முடியல. எனக்கு என்னென்னமோ சினிமா பாட்டு, காலைல கேட்ட பாட்டு நைட்டு வரைக்கும் ஞாபகத்துக்கு இருக்குது. முந்தானத்து பார்த்த ரீல்ஸில் பார்த்த நம்ம தளபதி தலையோட இந்த டைலாக்லாம் வந்து 2 நாள் ஆகணும்னு மண்டைக்குள்ளே இருக்குது. ஆனால் ஹரிகிருஷ்ண மகாமதி ஏன் மண்டைக்குள்ளே இருக்க மாட்டேது? ஹரிகிருஷ்ண மதம் ஏன் மண்டையில் இருக்க மாட்டேது? காரணம் என்னது? காரணம் என்னது? உழைப்பு சரியா இல்லை, உழைப்பு சரியா போடல. உழைப்புனா இங்கே என்ன சொல்ல வரோம்? சாண்டிங் தான் உழைப்பு. உழைப்பு சரியா போடுறதில்லை. உழைப்பு சரியா போடாத வரைக்கும் ஸ்மரணம் பகவான் நினைக்கணும்னு எதிர்பார்த்து எப்படி நடக்கும்? நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க உஷா மாதாஜி, ஒருத்தன் வேலைக்கே வரல, மாதம் சம்பளம் கேட்குறாங்க, கொடுப்பீங்களா? பாருங்கள், சாதாரண நம்ம உஷா மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சாண்டிங்களுக்கு நம்ம உழைவை போடாமல் பகவான் நினைப்பு வரணும். பகவான் நினைக்கணும், எப்படி நினைக்க முடியும்? அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர் மாதாஜி, ஸ்னேகா மாதாஜி? அதனால தான் பகவான் நினைக்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நான் பகவான் நினைக்கிறேன் சும்மா வாயில் சொல்கிறதில்ல, உழைப்பு போடணும். கிருஷ்ண பக்தியில் வந்து வெரி சிம்பிள் இருக்கும். சாண்ட் ஹரிகிருஷ்ண பி ஹாப்பியா, சாண்ட் ஹரிகிருஷ்ண பி ஹாப்பி, சாண்ட் ஹரிகிருஷ்ண பி ஹாப்பி. இது எப்படி? அதாவது ஜபம் பண்ணுங்க சந்தோஷமாகணும்னு சொல்லி பொறுப்பா சொல்லியிருக்காரு. சாண்ட் ஹரிகிருஷ்ண பி ஹாப்பினா இந்த சாண்ட் ஹரிகிருஷ்ண பி ஹாப்பிக்கும் இந்த 2 இடத்துக்கும் மிகப்பெரிய நிறைய விஷயம் வித்தியாசம் இருக்குது. ஜபம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஜபம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குது. புரியுதா கைத்தறி? புரியுதா பிரபு? ஜபம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம்னா அப்போ ஏன் வந்து சோ மச் பஞ்சாயத்து? ஒரு பெரிய ஸ்டேட்லேயும் சரி, ஒரு டெம்பிள்லையும் சரி, ஒரு குடும்பத்துலையும் சரி, இவன் கிருஷ்ண பக்தி மட்டும் எடுத்துக்குவோம் நம்ம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி எப்படி சந்தோஷமாக ஆகுறதுன்னா அந்த சாண்டிங்கில் உழைவு போடணும். இப்போ இந்த சாண்டிங்கில் உழைவு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மரணம் கொடுக்கும், பகவான் சிந்தனை கொடுக்கும். இதுதான் பிரபா என்ன சொல்கிறாரு? சாண்டிங் ஹரே கிருஷ்ணா அட்டென்டிவாக கவனத்தோடு ஜபம் பண்ணணும். கவனத்தோடு ஜபம் பண்ண தான் பகவானோடைய சிந்தனை வந்து ஞாபகத்துக்கு வரும். கவனமாக எப்படி ஜபம் பண்ணுறது? கவனோட ஜபம் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வாயால் சொல்கிற அந்த நாம ஜபம் சத்தம் இருக்குல்ல, நம்ம காதால் கேட்கணும். நம்மளுக்கு வந்து 16 வார்த்தை இருந்துச்சு, 8 வார்த்தை காதுக்குள்ளே வருது, மிச்சம் 8 வார்த்தை வந்து ஒரு 4 வார்த்தை கொஞ்சம் அப்படி இப்படின்னு கேட்குது, கடைசி இன்னும் ஒரு 4-5 வார்த்தை வந்து அப்படி வலிக்கிட்டு போயிடுது கீழே. ஏன் கைத்திரே கரெக்டா? சீக்கிரம் முடிக்கணும். உழைப்பு வந்து
போட்டால் மட்டும் பத்தாது, அந்த உழைப்பை வந்து சரியாக போடணும். புரியுதா? சாண்டிங் பண்ணணும்னு சொல்லி பண்ணால் மட்டும் பத்தாது, சாண்டிங் கரெக்டாக பண்ணணும். நான் செடி நட்டுட்டேன், விதைய போட்டேன், அது தண்ணி ஊற்றுவோம், அது உள்ளே வருதா இல்லையா, அது அழுகி போகுதா, இல்லை தண்ணி கூட இருக்குதா, அதெல்லாம் பார்க்காம தண்ணி பாட்டு ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும்? தண்ணி அதிகமாக ஊற்றினாலே சில செடி செத்து போகிறதும் இருக்குது. விதை வந்து மேலே வராமல் அது உள்ளுக்குள்ளே தண்ணி அதிகம் ஊற்றினா செடி செத்து போயிடும். உண்மையிலே கைத்தறி செடின்றீங்களா? வாழ்க்கை கோவப்பட்டதும் இல்லை, செடின்னு நட்டதில்லை, பண்ணியிருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க கைத்தறி வந்துச்சு. அப்போ வந்து என்னதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை போடும்போது சரியாக போடணும், சாண்டிங் பண்ணும்போது ஒழுங்காக போடணும். இந்த உழைப்பை போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாம ஜபம், சேவை செய்கிறது, 10 அபராதங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது, விரதங்களை ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே உழைப்பு போகிறது. உழைப்பு எதுவுமே போடாமல், எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் கிருஷ்ணா காப்பாற்று, ஜெகநாதா காப்பாற்று, காப்பாற்று, இருடா என் கையில் இருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தை உங்கள் கழுத்தில் விட்றேன் அப்புறம் காப்பாற்றுன்னு சொல்லுவார் அவர். எந்த உழைப்பும் போடாமல் வெறும் ரிசல்ட்டை மட்டும் கேட்குறது பகவான் பார்ப்பார். அவரே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். நான் புல்லாங்குழல் தான் வச்சுருக்கேன், அந்த புல்லாங்குழல் பறக்க போதே மூஞ்சிக்கின்னு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பக்தி பாதை வந்து என்னதுன்னா, பக்தி பாதை முழுக்க முழுக்க உழைப்பு பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், நம்ம ஆச்சாரியர்கள் பாருங்கள், நம்மளோட பரம்பரை எல்லாரும் பாருங்கள், அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உழைப்பு அதிகமாக போட்டிருக்காங்க. அவங்களோட நேரத்தை, அவங்களோட தூக்கத்தை, அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத, அவங்களோட வயசான காலத்தை, அவங்களோட முதுமையை, அவங்களோட வாழ்க்கையை எல்லாத்தையும் வந்து கிருஷ்ண பக்திக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு கொடுக்க தேவையில்லை. நம்ம வந்து அவங்களோட உழைப்பை மதித்து நம்ம அவங்க சொல்கிறது கேட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் திங் அதான், சாண்டிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜபம் பண்ணாமல், அதாவது புரோபாதர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நிறைய வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க, நிறைய வெள்ளக்காரங்க ஆரம்பத்தில் நிறைய கேள்வி கேட்பாங்க, புரோபாதா சுவாமிஜி சுவாமிஜி, புரோபாதா சுவாமிஜி கேள்வி கேட்டு இருப்பாங்க. புரோபாதர் வந்து ஓரளவுக்கு பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, யூ ஷுட் ஃபர்ஸ்ட் சாண்டிங் சொல்லுவார். நீ முதல் சாண்டிங் பண்ணி, சாண்டிங் பண்ணாமல் மனசு சுத்தமாக்காமல், ஓரளவுக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக்காமல் நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போ ஒரு மகாராஜ் வர்றாரு, ஒரு கிளாஸ் கொடுக்குறாரு, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வி என்னத்துக்காகனா, அந்த கேள்வி அந்த பதிலாக நம்மளுக்கு திரும்பி வரும்போது அது நம்ம மனசை வந்து உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு பகவான சிந்தனையை அதிகப்படுத்தணும். அதுக்கு தான் அந்த கேள்வி சும்மா வந்து அந்த ஆடியன்ஸை வந்து எல்லோரும் பார்க்கறதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது கேள்வி கேட்டால் நம்ம தான் பெரிய தலை கட்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பாரு இதாகிடுவேன்னு. அப்படி இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எனக்கு ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். கேள்வி கேட்டு மகாராஜ் பார்த்து பேசியிருப்பார், அவங்க பார்த்து வேறு சைடில் எங்கேயும் பேசியிருப்பாங்க. அவர் பாட்டு என்ன அனாதே யாருக்கும் பதில் சொல்லியிருப்பார். எஸ் மகாராஜ், அண்டர்ஸ்டாண்ட் மகாராஜ், முடிஞ்சு. ஆனால் சரியான சில மகாராஜ் மாட்டலை. சில மகாராஜ் என்ன வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திருப்பி கேட்பாங்க. நீங்கள் சில சமயத்தில் கோகுல மகாராஜ் கிளாஸோடைய சில பீப்புளெலாம் பார்த்தா தெரியும், வெள்ளைக்காரங்க முன்னுக்கே அடி வாங்குவாங்க. அவர் வந்து கையில் வந்து இது வச்சுருப்பார், தடி வச்சுருப்பார், அப்படியே மண்டையில் விழுவோம். அப்படி அண்ணாடி மூட்டை கிளாஸ் கேட்குறேன், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், என்ன ஒன்று புரியுது? அதுதான், அதாவது ஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கணும். நம்மளுக்கு வந்து சில மகாராஜ் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஜோவிலாக பழகுறாங்க, நல்லா வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க, அப்படி நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க தலையில் மிளகா அரைக்கிறோம். மகாராஜ் அதாவது ஒரு சன்னியாசி சாதுக்கிட்ட நம்மளோட அகங்காரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஓகேவா? அதாவது அகங்காரம், நம்மளோட அகங்காரம், மனசில் இருக்க அகங்காரம் எப்படி வேலை செய்யுதுன்னா, நான் ஒரு சன்னியாசிக்கிட்ட ஒரு மகாராஜ்கிட்ட கேள்வி கேட்பேன். அந்த மகாராஜ், அந்த சன்னியாசி நான் எதிர்பார்க்குற பதிலை சொல்லணும். நான் எதிர்பார்க்குற மனசில் நான் ஒரு பதில் வச்சுருப்பேன். எல்லா கேள்விக்கும் நம்ம மனசில் ஒரு பதில் வச்சுருப்போம். மோஸ்ட் ஆஃப் த கேள்விக்கு நான் எதிர்பார்க்குற பதிலை நீங்கள் சொல்லணும். அப்படி அந்த மகாராஜோ இல்லை சன்னியாசியோ இல்லை சாதுவோ நம்ம மனசை எதிர்பார்க்காத பதிலுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மாறாக ஒரு பதில் சொல்லிட்டாருன்னா கேன்சல். இந்த மாதிரி தப்பில்லை, இந்த சாது தப்பில்லை, கேன்சல். இதுதான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அகங்காரம். இது வந்து என்ன பண்ண நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஆப்போசிட் வேலை செய்யும், நம்மளை வந்து கிருஷ்ணன் பற்றி வெளியே கொண்டு போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் பார்த்தீங்கன்னா சாண்டிங் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பூர்வபாதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காரு. நான் பாருங்க ஒரு லெட்டரில் எடுத்தது அதிலே நிப்பாட்டேன். இன்னும் அடுத்தடுத்த 1968 அவர் சொல்கிறார். இன்னும் சொல்கிறேன் என்னன்னா,
while chanting we have to think Krishna, no offensive. நம்ம பகவான் சாண்டிங் பண்ணும்போது பகவான் நினைக்கணும். இப்போ என்ன சொல்கிற பொறுமை என்ன சொல்கிறேன்னா ஒரு இப்போ கிருஷ்ணா சொல்கிறல, அந்த கிருஷ்ண வார்த்தை வரும்போது கிருஷ்ணோட லீலை ஏதாச்சும் நினைக்கணும்னு சொல்கிறாரு. ஏதாச்சும் நீ கனெக்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணும்போது ஏதாச்சும் லீலைகளை ஏதாச்சும் ஒன்று கிருஷ்ணன் மகாபாரதத்தில் போனதில் நடந்தது, பேசுனது, வந்தது, குளிச்சது, ஏதாச்சும் ஒரு கிருஷ்ண லீலைகளை கனெக்ட் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஓகே ரிமெம்பர் பாஸ்ட் டைம் லீலா, அவரோட குவாலிட்டி, அவரோட ஃபார்ம், அவரோட உருவம், அவருடைய லீலைகள் ஏதாச்சும் நினைக்கணும்னு சொல்கிறாரு. ஆல்வேஸ் கிருஷ்ணா இஸ் திங்கிங் தட் இஸ் அவர் கோல். பகவான் நினச்சிக்கிட்டே இருக்குதான் நம்மளுடைய கோல் ஆஃப் த லைஃப். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். அடுத்து வருங்க என்ன சொல்கிறேன், இஃப் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா நோ மோ மாயா திங்கிங். கிருஷ்ணா நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாயா திங்கிங் அறவே வராது. இந்த உலகத்தோட ஆசைக்கு நீங்கள் முழுக்க மாட்டீங்க சொல்கிறாரு. ரிமெம்பர் கிருஷ்ணா இஸ் அவர் டியூட்டி. கிருஷ்ணன் நினைக்கிறது தான் நம்மளோட ஒரே டியூட்டி. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா மோ தென் கேன். ஓகே, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து நிறைய ஜபம் பண்ணுங்கள், நீங்கள் நிறையா பகவான் நினைக்கலாம். 1968 இது வந்து ஒரு டிவோட்டி கேள்வி கேட்பாங்க. நிறைய ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு ஆரம்பத்து காலகட்டத்தில் எப்படி நினைக்கிது என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அவர் அங்கேயும் லெட்டர் எழுதுறாரு நிறையா. நான் கிடைச்ச ஒரு இது சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். திங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் அதில் இது மட்டும் சொல்லிக்கிறேன். அதான் ஸ்மரணம் திங்கிங்கில் 5 வகை இருக்குது, 5 ஸ்டேஜ் இருக்குது. வந்து என்னதுன்னா ஸ்மரணா நம்பர் 1 வந்து என்னது ஸ்மரணா, நம்பர் 2 தாரணா, நம்பர் 2 என்னது தாரணா. கைத்து உற்சாகமாக இருங்க கைத்திரி. உங்களை பார்த்தோன்னு நான் உற்சாகப்படணும். நான் எப்படியே கஷ்டப்பட்டு உற்சாகம் வரும், உங்களை பார்த்து நான் சோர்வாயிடுறேன். உற்சாகமாக இருக்கணும் கைத்திரி. ஓகேவா? நம்பர் 1 என்னது கேத்திரிங்க வாங்க இங்கே ஏஞ்சி வாங்க, ஏஞ்சி வாங்க, இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, இங்கே வாங்க. உற்சாகமாக எப்படி நான் கற்றுக் கொடுக்குறேன். உட்காருங்க, உற்சாகமாக இருக்கணும். ஓகேவா? உட்காருங்க, அழகாக உட்காருங்க. நம்பர் 1 வந்து என்னது ஸ்மரணா. இங்கே உட்காந்து எனக்கு கூட கிளாஸை பாருங்கள், நீங்களும் கிளாஸ் கொடுக்குற மாதிரி தான். ஓகேவா? அப்போ தான் தெரியும், ஆடியன்ஸ் பார்த்தா தெரியும். நம்பர் 1 வந்து என்னது ஸ்மரணா. நம்பர் 2 தாரணா. நம்பர் 3 வந்து என்னென்னா தியானா. நம்பர் 3 வந்து என்னது தியானா. ஏன் கூட சொல்லுங்கள், அதான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. நம்பர் 4 வந்து என்னது, நம்பர் 4 வந்து துருவ அனுஸ்மிருதி. நம்பர் 4 துருவ அனுஸ்மிருதி. 5வது சமாதி. 5வது சமாதி. இதுதான் வந்து திங்கிங்கோடைய ஸ்லோலி அது எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது, எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகுதுங்க. ஸ்மரணனா வந்து என்னதுன்னா கேட்டதை நினைக்கிறது. என்ன விஷயம் கேட்குறோமோ அதை திரும்பி ரீகலெக்ட் பண்ணி கேட்குறத நினைக்கிறது. புரியுதா? கோச்சிக்க மாதிரியா அவங்க அடிக்கலை, அன்போடு தான் நான் பிடிச்சிருக்கேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா தாரணா. தாரணா வந்து என்னதுன்னா அந்த இப்போ வந்து சொன்னல ஃபர்ஸ்ட் ஸ்மரணா வந்து என்னென்னா கேட்குறதுன்னு நினைக்கிறது. அது எப்படிக்குன்னா திடீர்னு எப்பயாச்சும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு எப்பயாச்சும் ஞாபகம் வரும். அப்புறம் ஐயோ இந்த வெள்ளச்சட்டை போட்டு ராஜ என்னமோ சொன்னால் திடீர்னு ஞாபகம் வரும். அப்புறம் திருப்பி ஒரு 6 மணி நேரம் காண போயிடும். திடீர்னு ஞாபகம் வரும், அப்போ காண போயிடும். இதான் வந்து ஸ்மரணா. தாரணா வந்து என்னென்னா அதாவது அந்த கேட்டது விஷயங்களை கண்டினியூஸாக அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே நினைப்பில் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். எந்த ஒரு என்ன சொல்கிறது இன்டராப்டட் எந்த ஒரு தடையும் இருக்காது. அப்படியே சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் தாரணா. தியானம்னா வந்து என்னதுன்னா அந்த சொன்னது ஃபுல்லாக ஞாபகம் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து தியானம் பண்ணுறதுனா உள்ளுக்குள்ள நினச்சிக்கிறது. இதை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், இது எப்படி நமக்குள்ளே எப்படி போய் அதை ரியலைஸ் பண்ணுறதா தியானம் ஃபுல்லாக. ஓகேவா? 3வது துருவ அனுஸ்மிருதினா வந்து என்னதுன்னா என்னது ஸ்பான்டினியஸாக எப்படின்னா வந்து அப்படியே வந்து இப்போ காலையே அப்படியே துருசாக கிருஷ்ண சிந்தனை அப்படியே வந்து ஸ்பான்டினியஸாக இருக்கிறது. ஸ்பான்டினியஸாக வந்து அப்படியே தொடர்ந்து வந்து கிருஷ்ண சிந்தனையிலே இருக்குது. அது வந்து கஷ்டப்பட்டு யோசித்து அவன் நினைக்க தேவையில்லை, அது அப்படியே நம்ம பிளட்டில் கலந்துடும் அப்படியே. அதான் வந்து துருவ அனுஸ்மிருதி. புரியுதா? உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து பாருங்கள் திடீர்னு வந்து ஒரு டான்ஸ் ஆட சொன்னால் டப்புன்னு ஆடுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? கேட்டீங்க ஆடுவீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுவாங்க வந்துட்டு உடனே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னா அவங்க சின்ன பார்த்து டிவியில் பார்த்து அதெல்லாம் பார்த்து இதான் துருவ அனுஸ்மிருதி. ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ஸ்பான்டினியஸாக வரும். திடீர்னு ஒரு விஜய் உங்களுக்கு யார் பிடிக்கும்? யார் பிடிக்காதா? ஆடுவாங்க, பையன் ஆடுவாங்களா? ஓகே. ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்க, வருஷம் கடைசியில் டான்ஸ் ஒரு பரதநாட்டியம்
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடும் ஸ்பான்டேனியஸாக வரும் டக்குன்னு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா துருவ அனுஸ்மிருதி. சமாதினா வந்து என்னதுன்னா நித்தியம் கிருஷ்ண ஸ்மரணம். அப்படியே கிருஷ்ணன் வந்து உள்ளுக்குள்ளே ஃப்ளூட் வாசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பார் நித்தியமாக. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது 24 hours. அதனால பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் என்ன சொன்னார், குடகேசான்னு சொல்லி வார்த்தை சொல்கிறாரு. குடகேசான்னு என்னதுன்னா அர்ஜுனன் தூங்கும்போது கூட கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டு இருப்பார். குடகேசா மனமதி பார்த்தீங்களா? இதான் ஸ்மரணத்தில் 5 ஸ்டெப். நம்பர் 1 வந்து என்னது ஸ்மரண, ஸ்வரண இல்லை ஸ்மரண. நம்பர் 2 வந்து என்னது தாரணா. நம்பர் 3 வந்து என்னது தியான. நம்பர் 4 வந்து என்னது துருவ அனுஸ்மிருதி. நம்பர் 5 வந்து என்னது சமாதி. நம்ம எல்லாரும் பகவான் லோகத்துக்கு போகணுன்னா நம்ம சமாதி ஸ்டேஜ் வரணும். செத்து போய் சமாதி கிட்ட அந்த சமாதி இல்லை, சிந்தனையில் பகவானோட சிந்தனையில் சமாதியில் இருக்கணும். நித்தியமாக பகவான் சிந்தனையில் இருக்கணும். அப்படி இருந்துமேனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போதே பகவானோட லோகத்தை நம்ம சமாதி வரணும் கூட பரவாயில்ல. துருவ அனுஸ்மிருதி கண்டினியூஸாக நினச்சாலே போதும். பகவான் அந்த அளவுக்கு வந்து கல் நெஞ்சக்காரில்ல, நம்ம முயற்சி பண்ணால் நம்மளை காப்பாற்றுவார். உண்மையில் கைத்திரி. ஓகே, திஸ் இஸ் த கன்க்ளூஷன். ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत ग्रंथराज की जय, जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय, श्री गौरांग महाप्रभु की, नित्यानंद प्रभु की जय, श्रील प्रभुपाद महाराज की, निताई गौर प्रेमानंदे हरि हरि बो, वार्डन षष्ठी महा उत्सव की जय. एनी केल्विकल?